சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சில பலவீனங்களை நமக்கு அனுப்புகிறது வழக்கம். எதுக்குன்னா அது இருந்தால் தான் ஆண்டவரே இதை எப்படியாவது காப்பாற்றுக்க ஆண்டவரே அப்படின்னு உண்மையாக ஜெபிப்போம். பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை போல யாருமே இல்லை. இதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ எவனையாவது நமக்கு விரோதமாக எழுப்புவார். நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை நம்ம பண்ணது அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் நம்மளை தூஷிக்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன ட்ரெஸ் பண்ணாலும் இவ்வளோ பெரிய ஆள் ட்ரெஸ்ஸை ஆலயம் அப்படியா நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுவோம். அண்ணே உங்களை மாதிரி வர்ஷிப் பண்ண யாருமே இல்லை, என்ன வாய்ஸ்ண்ணே உங்களுக்கு, என்ன பிக்சர்ண்ணே பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் சுற்றிட்டு இருக்கு பாரு, பாட்டு பாடலாம், பெரிய ஆள், வேறு ஆள் இல்லை அவரை விட்டா. நான் கேட்டேன் அவன்கிட்ட. நமக்கு முன்பதாக பயங்கரமாக நம்மை புகழுகிற அநேகர் பின்பதாக போய் என்ன பண்ணுவாங்க, அது நம்ம காதுபடவே சில பேருக்கு பேசுவாங்க. பேசலாம் வேண்டாம். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி உட்காந்து இங்கேருந்து நம்மலாம் பேசும்போது ஹல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீலாம் ஒரு ஆள், நீ பேசுவே, நான் ஹல்லேலூயா சொல்லுவேன். இன்னும் ஒரு சிலர் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாஸ்டர்ஸ், பின்னாடி உட்காந்து 2 பேர் வேற ஏதோ பேசி சிரிப்பாங்க. இவருக்கு என்ன தோணும், நம்ம பிரசங்கத்தை தாண்டா அவன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான், ஆமாம் தானே? இப்படி 2 பேரும் ஆண்டவர் அங்கங்கே வச்சிருப்பார்.